மினாசான் கொன்னிச்சிவா. இன்றைக்கி நம்ம மின்னானோ நிஹோங்கோ 1ல் லெசன் நம்பர் 19 பார்க்குறோம். இதில் நம்ம மெயினாக இந்த 3 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுவோம். தா ஃபார்ம் அதோட ஒரு யூஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் தாரி தாரி ஷிமாஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அட்ஜெக்டிவ் டு அட்வர்ப் கன்வர்ஷன் அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனுக்கு ப்ரீரெக்விசிட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தா ஃபார்ம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஸோ தா ஃபார்ம் தெரியாது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற 2 வீடியோஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த லெசன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரென்ஷூ ஏக்கு போகிறதுக்கு முன்னாடி தா ஃபார்மை ஒரு தடவை ரென்ஷூ பண்ணிடலாம். குரூப் 1 வேர்ப்ஸ் முதல்ல பார்க்கலாம். கவு கத்தா, கக்கு கைத்தா, ஒயோகு ஒயோய்தா, ஹனாசு ஹனாஷ்தா, மத்சு மத்தா, யொபு யொந்தா. ஸோ இந்த ஃபார்ம் எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த தா ஃபார்மோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லெசனுக்கு நமக்கு முக்கியமாக நமக்கு ஜிஷோ ஃபார்ம், தே ஃபார்ம், தா ஃபார்ம் அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த ஆர்டரில் எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோம்னா தா ஃபார்ம் நம்ம கிளியராக தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த லெசன் ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ குரூப் 2 மிரு மிதா, தபேரு தபேதா, நெரு நெத்தா. குரூப் 3 2 வேர்ப்ஸ் தான் இருக்குது. சுரு ஷ்தா, குரு கிதா. சரி, இந்த லெசனில் நம்ம தா ஃபார்மை எப்படி பெயரெச்சமாக யூஸ் பண்ணுறது, இறந்த கால பெயரெச்சமாக எப்படி யூஸ் பண்ணுறது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான கிராமர் இந்த லெசனில். போன லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரூட் ஃபார்மை இந்த கொத்தோவோட ஆட் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த லெசனில் தா ஃபார்ம் ப்ளஸ் கொத்தோ பார்க்குறோம். ஸோ இத்தா அப்படின்னா போன அப்படின்னு அர்த்தம். இத்தா கொத்தோ போன அந்த விஷயம், போனது. இக்கு கொத்தோ அப்படின்னா போவது. இத்தா கொத்தோ போனது. ஸோ இதுதான் ரூட் ஃபார்முக்கும் தா ஃபார்முக்கும் டிஃப்ரென்ஸ். தபேத்தா கொத்தோ சாப்பிட்டது, சாப்பிட்ட அந்த விஷயம். மிதா கொத்தோ பார்த்தது, பார்த்த அந்த விஷயம். இந்த மாதிரி நம்ம தா ஃபார்ம் ப்ளஸ் கொத்தோ யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தது, சாப்பிட்டது, போனது அப்படிங்கிற வேர்ட்ஸை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பார்த்தது உண்டா, சாப்பிட்டது உண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரி சென்டென்சஸ் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ஜாப்பனீஸில் பார்க்க போகிறோம். வதாஷிவா கோபே இத்தா கொத்தோகா அரிமாஸ். இத்தா கொத்தோ போனது, அரிமாஸ் உண்டு, இருக்கு. ஸோ நான் கோபேக்கு போயிருக்கேன். ஐ ஹாவ் பீன் டு கோபே. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இது வரைக்கும் அதை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது பாஸ்ட் டென்ஸ் ப்ளஸ் கொத்தோகா அரிமாஸ் யூஸ் பண்ணுறோம். வதாஷிவா ஃபுஜிசான் நி நொபொத்தா கொத்தோகா அரிமாஸ். வதாஷிவா ஃபுஜிசான் நி மவுண்ட் ஃபியூஜியில் நொபொத்தா கொத்தோ, நொபோரு நொபோரிமாஸ். அது என்னன்னா கிளைம்பு. ஸோ ஏறினது உண்டு. நான் மவுண்ட் ஃபியூஜியில் ஏறி இருக்கேன். வதாஷிவா சுஷி வ தபேத்தா கொத்தோகா அரிமாஸ். நீங்கள் சுஷி சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்டது உண்டு. ஸோ சாப்பிட்ட அது உண்டு. தபேத்தா கொத்தோகா அரிமாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு தா ஃபார்ம், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு நம்ம தா ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் JLPT N5ல் கேட்குறது வந்து இந்த தாரி தாரி ஷிமாஸ்ன்ற ஒரு ஃபார்மேட். இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தே ஃபார்ம் நல்லா தரவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கும் தாரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து நம்ம எப்பயோ முன்னாடியே படித்த சென்டென்ஸ் தான். மாய் பான் தெரேபி ஓ மிதே ஹோன் ஓ யோமிமாஸ். இப்போ இது வந்து நான் தே ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். மாய் பான் எவ்ரி ஈவினிங், தெரேபி ஓ மிதே டிவியை பார்த்து விட்டு, ஹோன் ஓ யோமிமாஸ் புத்தகத்தை படிப்பேன். ஸோ முதல்ல என்ன பண்ணுவார், டிவி பார்த்துருவார். அதுக்கப்புறமா ஹோன் ஓ யோமிமாஸ். சரி, 2வது சென்டென்ஸில் மாய் பான் தெரேபி ஓ மித்தாரி ஹோன் ஓ யோந்தாரி ஷிமாஸ். ஸோ முன்னாடி சென்டென்ஸில் வந்து மீத்தே இருக்குது, இங்கே வந்து மீத்தாரி இருக்குது.
இப்போது ரெண்டாவது சென்டென்ஸ்லேயும் அவர் அதே மாதிரி டிவி பார்க்குறாரு, புக்கு படிக்கிறாரு. ஆனால் அது அந்த ஆர்டரில் செய்யலை. இப்போ தமிழில் சொல்லணுன்னா இந்த சென்டென்ஸு மாய்பான் எவ்ரி ஈவினிங் தெரேபி ஓமித்தாரி ஹோன் ஓயோந்தாரி, அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே புக்கு படிச்சுக்கிட்டு ஷிமாஸ். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, தே ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஆர்டர் இருக்குது. அதாவது முதல்ல டிவி பார்த்துட்டு அப்புறமா தான் புக்கு படிக்கிறாரு அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ் இருக்குது. பட் இந்த தாரி ஃபார்மில் வந்து அந்த சீக்வன்ஸ் இல்லை. ஸோ எது வேணாலும் செய்வார், புக்கு படிப்பார், டிவி பார்ப்பார், இது தவிர நிறையா வேலையும் செய்வார். சாப்பிடுவார், பேசுவார், லெட்டர் எழுதுவார், என்ன வேணால் செய்யலாம். ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு மத்தியில் இந்த மாதிரி 1-2 சூஸ் பண்ணி சொல்கிறார். ஸோ ஹவு டு மேக் த தாரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, தா ஃபார்மோட ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மித்தா அப்படின்றது மிமாஸோட தா ஃபார்ம், அது கூட ஒரு மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தா ஃபார்மோட ஆட் பண்ணிங்கன்னா தாரி ஃபார்ம் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணுவீங்க, நிச்சியோபினினான்னு யோஷிமாஸ்கா யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், நிச்சியோபினி வா தெரேபியோமித்தாரி ஹோன்மோயோந்தாரி தக்சான் ஒகாஷியோ தபேத்தாரி கொதோமோ தோ அசொந்தாரி தெகாமியோ கைத்தாரி ஷிமாஸ் அப்படின்னு பல வேலைகளை ஒரு ஆர்டரில் இல்லை, எந்த ஆர்டரில் வேணாம் அப்படி நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மாய்பான் தெகாமியோ கைத்தாரி ஓங்காக்கு ஓகி தாரி ஷிமாஸ். மாய்பான் எவ்ரி ஈவினிங் வந்து என்ன பண்ணுவாராமா, தெகாமியோ கைத்தாரி அப்படியே லெட்டர் எழுதிக்கிட்டு ஓங்காக்கு ஓகி தாரி அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு ஷிமாஸ். இதில் வந்து 2 கேள்வி. இந்த 2 விஷயம் மட்டும்தான் செய்வீங்களா? இல்லை இல்லை, இன்னும் என்னென்னவோ செய்வேன், இந்த 2 நான் சூஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ திஸ் லிஸ்ட் இஸ் இன்கம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, இதே ஆர்டரில் தான் செய்வீங்களா? முதல்ல தெகாமி எழுதிட்டு அதுக்கப்புறமா ஓன்காக்கு கேட்பீங்களா? இல்லை, அப்படியே பாட்டு கேட்பேன், அப்படியே லெட்டர் எழுதுவேன், எது வேணாலும் செய்வேன். ஸோ தெர் இஸ் நோ ஆர்டர். அடுத்த எக்ஸாம்பிள், மாய்பான் நிஹோங்கோ பெங்க்யோஷ்தாரி பசோகோந்தே அசோந்தாரி ஷிமாஸ். அப்படியே ஜாப்பனீஸ் படிச்சுக்கிட்டு அப்படியே கேம் விளையாடிக்கிட்டு, பசோகோன் பர்சனல் கம்ப்யூட்டர், தே அசோந்தாரி பர்சனல் கம்ப்யூட்டரில் விளையாடிக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த தாரி ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். அடுத்ததும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இதுவும் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். இது என்னென்னா அட்ஜெக்டிவை வந்து அட்வர்பாக மாற்றுறது. ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொனோமிச்சி வா ஹீரோயி டெஸ். மிச்சின்னா ரோடு, ஹீரோயினா வைடு அகலமாக. கொனோமிச்சி வா ஹீரோயி டெஸ், இந்த ரோடு அகலமானது, அகலமான அதான் ஹீரோயி. ஸோ அகலமான அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் உரிச்சொல் தானே, ஒரு அட்ஜெக்டிவ் தானே. ஸோ இப்போ இது அட்வர்பாக கன்வெர்ட் பண்ணும்போது, சப்போஸ் இந்த ரோடு வந்து அகலமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம அகலமானலேருந்து அகலமாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆன வந்து ஆக அப்படின்னு ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஈஎண்டிங் அட்ஜெக்டிவில் ஈயை எடுத்துட்டு கு போடணும். கொனோமிச்சி வா ஹீரோக்கு நரிமாஷ்தா, இந்த ரோடு வந்து அகலமாக ஆகிவிட்டது. நரிமாஷ்தா டு பிகம், அது வந்து ஒரு வேர்பு தானே. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஹீரோய் அப்படின்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவ், அது வந்து அட்வர்பாக மாறும்போது ஹீரோக்கு அப்படின்னு மாறுது. இது வந்து ஈஎண்டிங் அட்ஜெக்டிவோட ரூல். பின்னாடி வேர்பு வரும்போது அட்ஜெக்டிவ் வந்து அட்வர்பாக மாறிடும். தமிழ்லேயும் அப்படி தானே. இப்போ அகலமான ஆகிவிட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அகலமான வந்து அகலமாக அப்படின்னு ஆகணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் அவங்க ஹீரோயி நரிமாஷ்தான்னு வரவே வராது. ஹீரோயி வந்து ஹீரோக்குவாக மாறி, அட்ஜெக்டிவ் வந்து அட்வர்பாக மாறி, அதுக்கப்புறம் தான் பின்னாடி நம்ம வேர்பை சேர்க்க முடியும். சரி, ஈஎண்டிங் அட்ஜெக்டிவ்க்கு புரிஞ்சிருச்சு. நான் எண்டிங் அட்ஜெக்டிவ்க்கு என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி நீ வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம புக் எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஎண்டிங் பார்த்துருவோம். தெரேசா சான் வா சேகா தக்காக்கு நரிமாஷ்தா. ஸோ சேகா தக்காயி டெஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உயரமானவர் அப்படின்னு அர்த்தம். தக்காயி டெஸ். ஆனால் முன்னாடி உயரமாக இல்லை, இப்போ தான் உயரம் ஆயிருக்காங்க. அப்போ என்ன சொல்லணும், சேகா தக்காக்கு நரிமாஷ்தா. இந்த தக்காயில் இருக்கிற ஈயை எடுத்துட்டு கு போட்டுடணும். தக்காக்கு நரிமாஷ்தா.
ஸோ தெரேசா சான் வந்து உயரமாக ஆயிட்டாங்க. அடுத்து நான் எண்டிங் பார்க்கலாம். கென்கி அப்படின்றது நான் எண்டிங் அட்ஜெக்டிவ் தானே. தெரேசா சான் வா கென்கி தேஸ். ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ் யூசேஜ். இப்போ வந்து கென்கி ஆயிட்டாங்க, முன்னாடி வந்து கென்கியாக இல்லை, ஆனால் இப்போ வந்து ஹெல்த்தி ஆயிட்டாங்கன்னு சொல்லணும்னா தெரேசா சான் வா கென்கி நீ நரிமாஷ்தா. ஸோ இந்த கென்கின்ற நைண்டிங் அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி நீ ஆட் ஆகுது. அப்படி தான் நம்ம வந்து அட்ஜெக்டிவை அட்வர்பாக மாற்றுவோம். கென்கியாக ஆகிவிட்டாள். ஸோ கென்கி நீ நரிமாஷ்தா. அப்போ நவுனுக்கு என்ன வரும்? நவுனுக்கும் நைண்டிங் அட்ஜெக்டிவ்க்கும் மோஸ்ட்லி ஒரே ரூல் தான் வரும். அதனால இப்போ கென்கி வந்து கென்கி நீ அப்படின்னு ஆகுது அப்படின்னா நவுனுக்கும் நீ தான் ஆட் ஆகணும். இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். தெரேசா சான் வா ஜுஸ்ஸாய் நீ நரிமாஷ்தா. 10 வயதாக ஆகிவிட்டாள். 10 வயசுன்றது வந்து ஒரு நவுனு, அதனால ஜுஸ்ஸாய் நீ நரிமாஷ்தா அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ பின்னாடி வேர்பு வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற அட்ஜெக்டிவ் வந்து என்ன ஆகும்னா அட்வர்பாக மாறிடும். ரூல் என்னென்னா இஎண்டிங் அட்ஜெக்டிவாக இருந்தால் ஈயை எடுத்துகிட்டு கூ போடணும். நாஎண்டிங் அட்ஜெக்டிவ் அண்ட் நவுனுக்கு வந்து நீ அட்டாச் ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த 3 கிராமர் பாயிண்ட் தான் இந்த லெசனில். ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.